ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம பல்வேறு விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி செக்ஸ் பற்றிய பல்வேறு தவறான நம்பிக்கைகள் நம்ம ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கி மறுபடியும் நம்ம அதை தொகுத்து சில முக்கியமான விஷயங்களை நம்ம பேச போகிறோம். மெய்யும் பொய்யும், பாலியலில் செக்ஸில் மெய்யும் பொய்யும் என்னென்ன அப்படின்றத பற்றி பேச போகிறோம். சில பாலியல் பொய்கள் தவறு, ரொம்ப பிசார், சில நேரம் தெரியாததுனால, சில நேரங்களில் முட்டாள்தனமான விஷயங்கள், சிலதில் நம்பத்தகாதவை, உண்மை இல்லாதவை, இப்படி நிறைய வகையில் இதை பிரிக்கலாம். முக்கியமாக செக்ஸ் பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் சைஸ், ஆணுறுப்பினுடைய சைஸ் நிறைய பேர் நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. சைஸ் ஒரு கால் அளவு இருக்கிறது, ஒரு அடி அரை அடி இருக்கும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. விரல்களை ஒப்பிட்டு பார்க்குறவங்க, இந்த படத்தை பார்த்திங்கன்னா விரல்களை ஒப்பிட்டு பெருவிரல் பெருசாக இருந்தால் ஆணுறுப்பு பெருசாக இருக்கும், அல்லது கைவிரல்கள் ஒப்பிட்டு, இப்படி நிறைய தவறான நம்பிக்கைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. பல இடங்களில் பல்வேறு மாதிரியான தவறான நம்பிக்கை. அதே மாதிரி சுய இன்பம் பண்ணுறதை பற்றிய பல்வேறு தவறான நம்பிக்கைகள் இன்னும் கூட பெரும்பான்மையான தவறான நிகழ்ச்சிகளில் வலியுறுத்தப்படுகிறது. போலி மருத்துவர்களால் வலியுறுத்தப்பட்டு அது ரொம்ப அக்ரவேட் பண்ணி இதனால் கெடுதல் வந்துடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது. அதே போல் இந்த படத்தை பார்த்திங்கன்னா மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால கை எப்படி ஆயிடுது, கையே காணாமல் போயிடும் அப்படின்ற அளவுக்கு, கை இல்லாமல் போயிடுன்ற அளவு கூட. அதே மாதிரி கண் பார்வை இல்லாமல் போயிடும், சுய இன்பம் பண்ணுறதுனால கண் பார்வை இல்லாமல் போயிடும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் மதுரையிலேருந்து ராஜா சார். சொல்லுங்கள் ராஜா. சார் இப்போ ஆக்சுவலி இப்போ மேரேஜ் இப்போ 2 இயர்ஸ் ஆக போகுது சார். சரிங்க. இப்போ என்னோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறாங்க, நானும் ஒரு ட்ரீட்மெண்ட் போயிருந்தோம். சரி. அவங்க ஃபர்ஸ்ட் நீர்க்கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சரிங்க. ஸ்டார்ட் பண்ணி இப்போ பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணி இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. சரிங்க. ஆரம்பிச்சு இப்போ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா கருத்தரிக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க கன்யூஸாக கொஞ்சம் ஒரு இதில் இருக்க சொன்னாங்க, கான்டாக்ட் இருக்க சொன்னாங்க. சரி. இப்போ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா திருப்பி ப்ளீடிங் ஆயிடுச்சு. அப்போ எஃப்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா 6.46 இருக்கு, எல்ஹெச் பார்த்தீங்கன்னா 21.21 இருக்கு. சரி. நல்லா நார்மலாக அதிகமாக தான் இருக்கு அப்படின்னாங்க. சரிங்க. திருப்பி இப்போ இந்த மந்த் திருப்பி ப்ளீடிங் ஆகும் போய் செக் பண்ணோம்னா ஒரு ரத்த கட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருத்தடை மாத்திரை கொடுத்துருக்காங்க. சரி. இப்போ எப்படி டாக்டர் இது? இல்லைங்க, கருத்தடை மாத்திரை எதுக்குன்னா இந்த அதிகமான ஹார்மோன்களை சரி பண்ணுறதுக்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்று நேரடியாக மூளையில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்களை கட்டுப்படுத்தக்கூடிய இன்ஜெக்ஷன் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், 10,000 ரூபா அந்த மாதிரி இருக்கும். சரி டாக்டர். அதற்கு பதிலாக இந்த கருத்தடை மாத்திரைகள் அதே வேலையை விலை குறைவாக, இன்ஜெக்ஷன் இல்லாமல் செலவு கம்மியாக செய்யும். ஒரு மாதத்துக்கு இதை கன்டினியூ பண்ணிட்டு திருப்பி செக் பண்ண தேவைன்னா 2-3 மாதங்கள் கூட இந்த மருந்துகளை நீங்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டியிருக்கும், இந்த கருத்தடை மாத்திரைகளை. சரி டாக்டர். எதனால இதை கொடுக்குறாங்க? அப்போ ஓவர் டென்ஷன்னாலயா இப்படி? இல்லைங்க, ஹார்மோன்கள் அப்நார்மலாக இருக்க ஹார்மோன்களை சரி பண்ணுறதுக்காக இந்த மாத்திரைகள் கொடுத்துருக்காங்க. சரி டாக்டர். இது உங்கள் டென்ஷனுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்நார்மல் ஹார்மோன்களை நார்மல் ஆக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? தினகர் பேசுகிறேங்க சார், கன்னியாகுமரியிலேருந்து. சொல்லுங்கள் சார். சார் நைட் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா விந்து வெளியாகுதுங்க. சரி. அப்புறம் பாடி கொஞ்சம் சூடாக இருக்குது ஒரு சில டைமுக்கு. சரி. கை கால் கொஞ்சம் லைட்டாக அடிக்கிறக்கா நடுக்க இருக்க மாதிரி இருக்குது. அதாவது இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். தூக்கத்தில் விந்து வர்றதை பற்றிய பல்வேறு தவறான கருத்தோட்டங்கள் இருக்குது. இதனால் நான் தூக்கத்தில் விந்து வர்றதுனால பல பிரச்சனைகள் வருகிறது, உடல் வலுவிழந்து போயிடும், இப்படி தவறான நம்பிக்கைகள் இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் தவறான நம்பிக்கைகள். இதில் எந்த அளவுக்கும் உண்மை இல்லை. ஒரு ஆணுக்கு தூக்கத்தில் விந்து வர்றது என்பது நாக்டர்னல் எமிஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். தூக்கத்தில் வெந்து வர்றது என்பது முற்றிலுமான இயல்பானது.
ஒருத்தருக்கு தூக்கத்தில் விந்து வரலை அப்படின்னா அவர் ஆண்மகனே இல்லை. நாங்கள் சில நேரங்களில் ரொம்ப ஹார்மோன் குறைவாக இருக்கவங்களை கேட்போம், தூக்கத்தில் விந்து வந்திருக்கா உங்களுக்குன்னு. அவர் இல்லவே இல்லைன்னார்னா இன்னும் கூட அவருக்கு ஹார்மோன் இல்லாததுனால அவர் இன்னும் பருவத்திற்கே வரலை, பருவம் அடையலைன்னு எடுத்துக்குவோம். அதனால் தூக்கத்தில் விந்து வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஏன் தூக்கத்தில் விந்து வர்றதை பற்றி இவ்வளோ பேர் கவலைப்படுறாங்கன்னா, விந்து திரவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு துளி விந்து 40 துளி அல்லது 30 துளி ரத்தத்திற்கு சமம் அப்படின்னு ஜனங்க நினைக்கிறது. இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தவறான நம்பிக்கையினால் நம்ம ரத்தத்தை இழக்கிறோம், உடம்பு பலகீனமாகுதுன்ற நம்பிக்கையினால் இந்த பயம் வருது. இதெல்லாம் உண்மையல்ல. டாட் சிண்ட்ரோம் அப்படின்றது இன்னொன்று. நம்ம நாட்டில் பாம்பே டாய்லெட்னு சொல்லுவாங்க. குத்த வச்சு ரொம்ப முக்கிய டாய்லெட் போவாங்க. அப்போது ஒரு பிட், ஸ்மால் பிட் ப்ராஸ்டேட் சுரப்பியிலேருந்து திரவம் வெளியே விழும். இதுக்கு பேர் தாட்டுன்னு பேர். தாட்டுன்றது இந்தியில் விந்துன்னு பேர். இது நார்மல். ஆனால் இது எனக்கு சிறுநீரில் விந்து போகுது, எனக்கு பலகீனம் ஆயிடுறேன், இப்படி சொல்லக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சவுதியிலேருந்து குமரன் பேசணும் சார். சொல்லுங்கள் குமரன். ஒன்றும் இல்லை சார், நான் எக்ஸசைஸ்லாம் ஆரம்பத்தில் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் 1 year ஆகுது. சரி. இந்த வயிறு சம்மந்தமாக, இந்த வயிறு வயிறு ததை கொஞ்சம் இருக்கு, டைட் பண்ணுறதுக்காக வயிறு சம்மந்தமாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ இதனால ஆணுக்கு சிறிதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? எந்த விதமான வாய்ப்பு இல்லைங்க, நீங்கள் கவலையே பட வேண்டாம். சில பேர் இந்த மாதிரி பயமுறுத்துறாங்க சார், அதனால தான் கேட்குறேன். தவறுங்க. அவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாதது. நீங்கள் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்றது முக்கியமாக உங்களுக்கு நமக்கு தெரியணுங்க. இன்னொரு விஷயம் சார், சொல்லுங்க. கல்யாணம் 1 year ஆகுது சார். அதாவது நாங்கள் அந்த செமன் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி நிறுத்தி செக்ஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு மேலாம் பண்ணியிருக்கேன் சார், செக்ஸ் வச்சுருந்தேன் சார். இதனால இது அப்நார்மலா நார்மலாங்க சார்? உங்களால் செய்ய முடியுதுன்னா அது நார்மல் தாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்நார்மல் நார்மல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தாந்திரிக் செக்ஸ் 2 time 3 time மேலே பண்ண முடியாது, இது தவறு அப்படிங்கிறாங்களா? அதனால இவர்கள்ட்ட எல்லாம் யோசனையே கேட்காதீங்க, நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லை, உங்கள் ப்ரோக்ராம் நிறைய பார்ப்பேன் சார். உங்கள் ப்ரோக்ராமில் ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும் சார். எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நான் இது பண்ணி தான் நான் இந்த அளவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன் சார். ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. சரி, இப்போது நம்ம இந்த படத்தை பார்க்குறீங்க. பல விஷயங்கள், ஆணுறுப்பு உடஞ்சிட்டுது, எனக்கு ரொம்ப சுருங்கி போய் அப்படி சோம்பி போயிடுச்சு, இப்படி சொல்கிற ஆண்கள்லாம் இருக்காங்க. ஆணுறுப்பு பலூன் மாதிரி, பலூன் சுருங்கின மாதிரி சுருங்கலாம். ஆணுறுப்பு நாம் நினைக்கிற மாதிரி ஒரு உருவத்தில் ஷேப்பில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. சைஸ், ஆணுறுப்புடைய சைஸை பற்றி உலகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பயப்படுறது பார்க்க முடியும். நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உலகம் முழுவதும் நடந்த ஆராய்ச்சியில் நெதர்லாண்டு, ஆஸ்திரியாலெலாம் 7.41 சென்டிமீட்டர், ஸ்வீடன், இட்டாலியில் 7.44, டென்மார்க்கில் 7.59 சைஸ் இருக்க ஆணுறுப்பு. இது நம்ம பயப்படவே வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்க ஆண்களுக்கு ஆணுறுப்பு வித்தியாசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இது ஆவரேஜ், இதை எடுத்திருக்கிறது ஆவரேஜ். இதில் வித்தியாசம் ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு எத்னிக் குரூப், ஒரு குரூப்புக்கும் வித்தியாசம் இருக்க தான் செய்யும். இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த சைஸ் தான் நார்மல்னு ஒரு சைஸே கிடையாது. அதனால் அதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் சென்னை மூலகல்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர்? என் பேர் சண்முகம் சார். சண்முகம், சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், நம்ம இப்போ மேரேஜ் ஆகி 11 வருஷம் ஆகும் சார். சரி. இந்த தாம்பத்திய ஒரு செய்யக்குள்ள அவங்க இது பண்ண மாட்டேன்றாங்க சார், அந்த அளவுக்கு ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க. என்ன சொல்கிறாங்க உங்கள் ஒய்ஃபு? ஒய்ஃப் இல்லை முடியலன்றாங்க சார். நானும் சில டாக்டர்லாம் பார்த்தேன். அடிக்கடி அவங்களுக்கு அந்த கழுத்து வலி மட்டும் வருது சார். அந்த வலி வர்றதுனால அதனால என்னால் முடியல அப்படின்றாங்க சார்.
ஒன்று வந்து ஒவ்வொரு முறையும் செக்ஸ் பண்ணும்போதும் அவங்க உச்சகட்டம் அடைகிறாங்களான்றதை நீங்கள் பாருங்கள். இல்லை சார், அது இன்னும் இது வரைக்கும் இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு சார், அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். ஒன்று, நீங்கள் செக்ஸ் பண்ணி அவங்க உச்சகட்டம் அடையலைன்னா அவங்களுக்கு வந்து செக்ஸில் விருப்பம் இல்லாமல் போயிடும். இரண்டாவது, நீங்கள் எப்பயாவது அவங்கள ரொம்ப மோசமாக நடத்துகிறீங்க, அடிக்கிறீங்க, மிரட்டுறீங்கன்னா அது ஒரு காரணமாக இருக்கும். மூன்றாவது, வேறு ஏதாவது உண்மையிலேயே அவங்களுக்கு உடம்புல ப்ராப்ளம் இருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம், இல்லை வேறு புரலாக்டின் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி காரணங்களால் செக்ஸில் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். இப்படி பல காரணங்கள் இருக்குது ஒருத்தருக்கு செக்ஸில் ஆர்வம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போய் ஒரு செக்ஸாலஜி மருத்துவரோடு சேர்ந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். முற்றிலுமாக இதை சரி செய்ய முடியும். ஸோ ஆணுறுப்பினுடைய சைஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஆண்கள் இதை பற்றி பெரிய அளவில் வருத்தப்படுறாங்க. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் இதை பற்றி யாருமே சட்டை பண்ணுறதே இல்லை. பெண்கள் ஆணுறுப்பு சின்னதாக இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறாங்க. பாடியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செக்ஸ் உறுப்புன்றது பிரெயின் தான். பிரெயின் தான் செக்ஸ் உணர்வை அனுபவிக்கிறது. செக்ஸ் உச்சகட்டம் என்பது 2 தொடைகளுக்கு நடக்கிறதில்ல, 2 காதுகளுக்கு இடையில் நடக்கிறது. அங்கே தான் உச்சகட்டம் நடக்குது. 2 தொடைகளுக்கு இடையே வந்து விந்து வெளியாகலாம், ஆனால் உச்சகட்டம் அங்கே நடக்கிறதில்ல. உச்சகட்டம் மூளையில் நடக்கிற விஷயம். ஸோ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செக்ஸ் உறுப்பு வந்து மூளை தான். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா காளை மாடு மாதிரி ஆண்கள் வந்து எப்போதும் செக்ஸுக்கு ரெடியாக இருக்கணும், அவர் தான் உண்மையான ஆண்மகன் என்ற தவறான கண்ணோட்டம் பல ஆண்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். செக்ஸ் வந்து உடம்பும் மனதும் வந்து எப்போதும் செக்ஸுக்கு ரெடியாக இருக்குது, செக்ஸில் எப்போதும் ரெடியாக இருக்கிற ஆண்மகன் தான் முழுமையான ஆண்மகன் அப்படின்லாம் நம்ம தவறான நம்பிக்கை வச்சுருக்கோம். அப்படி உண்மை இல்லை. ஸோ ஆண்களுக்கு பலவிதமான எமோஷன்ஸ் இருக்கும். பல நேரங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும்போது அவங்களுக்கு செக்ஸில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். துக்கம், டென்ஷன், வருத்தம், கோபம்லாம் இருக்கும்போது செக்ஸ் உணர்வு இருக்காது. நல்ல மஸ்குலராக இருக்கிற ஆண்கள் எல்லாம் ரொம்ப செக்ஸ் உணர்வோடு இருப்பாங்க அப்படின்றது ஒரு தவறான கருத்து இருக்குது. ஓரளவுக்கு எக்ஸசைஸ் செக்ஸ் உணர்வுகளை தூண்டினாலும் கூட இப்படி மஸ்குலராக இருக்கவங்கெல்லாம் செக்ஸில் ரொம்ப இருப்பாங்கன்றதெல்லாம் உண்மை அல்ல. ஒரு காலர். ஹலோ சார், எனக்கு மேரேஜ் ஆகி 4 months ஆகுது. சரி. ஆணுறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் ஆக மாட்டேங்குது. ஒரு 2 days அந்த ப்ராப்ளம் இருக்கு. சரி. அதான் என்னன்னு தெரியல சார். 4 months நல்லா செக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா ஒய்ஃபோட? நல்லா சார் பண்ணிட்டு இருந்தேன். சில 2 days முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்துட்டு இருந்தது. 2 daysல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. இந்த 2 daysக்கு முன்னால் ஏதாவது அடிபட்டதோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையோ வந்ததா உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும்? அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் மருத்துவரை பாருங்கள். ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி வர்றதுக்கு மன ரீதியான காரணங்கள் அதிகமான விஷயமா இருக்கலாம், சில நேரங்களில் வேறு காரணங்களும் இருக்கலாம். மூன்றாவதான விஷயம் என்னென்னா, திருமணமான புதிதில் செக்ஸ் ப்ராப்ளம் வர்றதுன்னா மூன்றாவதான ஒரு முக்கியமான காரணம் அன்கன்சுமேட்டட் மேரேஜ். நீங்கள் இன்னும் முழுமையாக செக்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது வரைக்கும் செக்ஸ் நல்லா பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் செக்ஸில் பிரச்சனைகள் இருக்கலாம். இது என்னென்னு கண்டுபிடிச்சி முற்றிலுமாக இந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியும், சரி செய்ய முடியும். அதனால் நீங்கள் மருத்துவரை பாருங்கள். இது 100% சரி பண்ண முடியும் செக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்கஹால் அண்ட் செக்ஸ், ஆல்கஹால் ஸ்மோக்கிங்லாம் மிகப்பெரிய அளவுக்கு செக்ஸ் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். எல்லா விதமான ஆல்கஹாலும் ஆரம்பத்தில் செக்ஸ் உணர்வை தூண்டினாலும் கூட நீண்ட நாள் தொடர்ந்து குடிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஆண்மை குறைவு உள்ளவர்களாக மாறிடுவாங்க. அதனால் நீண்ட காலம் தொடர்ச்சியாக ஆல்கஹால் சாப்பிட்றது ஆண்மை குறைவு உண்டு பண்ணும்.